தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இப்ப சடனா இந்தியாவில் இருக்க பல பேருமே ஒரு விஷயத்தை கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா? ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு இந்தியரா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பெரும்பாலானவங்க இல்லப்பா அது வேற மேட்ரு, இங்க தப்பா புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா கூட இல்ல அவர் இந்தியன் தான், இப்போ ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்ல எடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அவங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா டிஎன்ஏ டெஸ்ட் நடந்தது உண்மைதான், ஆனா அது கிளாத்தை பேஸ் பண்ணி நடந்திருக்கு. இந்த கிளாரிட்டி தான் உங்களுக்கு தெளிவா கொடுக்க போற மக்களே. குட் ஃப்ரைடே அதுவுமா, இப்போ ஏற்பட்ட விஷயத்தை பத்தி தான் விவாதிக்க போற. நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஷவுட் ஆஃப் டூரின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சுவலாக இது ஒரு லினன் கிளாத்துங்க. இது என்ன கான்செப்ட்னா, இயேசு கிறிஸ்து அவர்களை சிலுவையில் அரைஞ்சாங்களே, இந்த குரூசிஃபிக்ஷன் அரைஞ்ச பிற்பாடு அவரோட உடம்பை ஃபுல்லாக மறைக்கிறதுக்காக ஒரு துணியை பயன்படுத்தியிருக்காங்க, ஒரு லினன் துணியை. இதைத்தான் ஷவுட் ஆஃப் டூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து சார்ந்து எவ்வளவோ புனிதமான பொருட்கள் இருந்தாலும் இந்த துணியை தான் ரொம்ப புனிதத்திலும் புனிதமாக பார்ப்பாங்க. பிகாஸ் இயேசு கிறிஸ்தோட அங்கத்தை ஃபுல்லாக அலங்கரிச்சதா இந்த துணியை நம்புறாங்க. அப்பேற்பட்ட பெருமிதம் இந்த கிளாத்துக்கு இருக்கு. ஸோ கிறிஸ்தவர்களோட பெரும் நம்பிக்கையான இந்த ஷவுட் ஆஃப் டூரின் இருக்குல்ல, இதுதான் இப்போ பல பேருக்கு ஏற்பட்டிருக்க குழப்பத்துக்கான அடித்தளமே. இதோட அளவை பற்றி சொல்லணும்னா 4.4 மீட்டர்ஸ் லாங்கு அண்ட் 1.1 மீட்டர்ஸ் வரைக்கும் வைடு. இவ்வளோதான். அதாவது ரொம்ப பறந்து விரிஞ்ச துணியெல்லாம் கிடையாதுங்க. இது தெரியுதா உங்களுக்கு? இது போல தான் இருக்கும் அந்த துணியோட ஷேப்பை நீங்கள் பார்க்கறதுக்கு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதான் ஜீசஸ் கிரைஸ்டோட ஒரிஜினல் ஃபேஸ்னு பல பேரால் நம்பப்பட்டு இருக்கு. பிகாஸ் அந்த கிளாத்து சொன்னல, ஜீசஸ் அவர்கள் சார்ந்து போர்த்தப்பட்டது. இது ஜீசஸ் அவர்கள் முகம் வரைக்கும் படிஞ்சிருக்கு. அதோட மைல்டு வெர்ஷன் தான் இது. இது நம்ம டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா இந்த உருவம் கிடைக்கும். ஸோ இந்த முகம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சுல, ஜீசஸ் கிரைஸ்டோட ஃபேஸ் இதுதான் அப்படின்ட்டு. இதுக்கு காரணமே அந்த ஷவுட் ஆஃப் டூரின் தான், அந்த கிளாத்து தான். 1354 வருஷம் முறையா இந்த ஷவுட் ஆஃப் டூரின்னு சொன்ன பார்த்தீங்களா, இதை பிரான்ஸ்ல டாக்குமெண்ட் பண்றாங்க. அது எப்போ நடந்திருக்கு? 1354 நடந்திருக்கு. இதுக்கப்புறம் அந்த துணி இட்டலிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கதான் இப்போ வரைக்கும் இருக்கு. இட்டலியோட கத்தீட்ரல் ஆஃப் செயின்ட் ஜான் த பேப்டிஸ்ட் இங்க தான் அந்த துணி இன்னும் பராமரிச்சிட்டு இருக்காங்க. இந்த துணி இங்க இருக்க விஷயம் தெரிஞ்சு உலகம் முழுக்க வந்தாங்க பாருங்க மக்கள் திரண்டு, ஜீசஸ் கிரைஸ்டோட உடம்ப தொட்ட துணியா, அதை நாங்கள் பார்க்கணும், அதுவே உங்களுக்கு பெரிய வரம்னு லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுக்க இருந்து கிளம்பி வர ஆரம்பிச்சாங்க. ஆனால் இன்னும் ஒரு டிபேட் மட்டும் அடங்கவே இல்லை. அந்த துணியோட உண்மைத்தன்மை இருக்குல்ல, அது இன்னும் அடங்கலை. ஒரு சாரர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, உலகம் முழுக்க கிறிஸ்டியானிட்டியை கொண்டு போகிறதுக்காகவே இது போல் நீங்களே ஒரு துணியை கிரியேட் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இது இயேசு கிறிஸ்து உடம்பு அலங்கரிச்ச துணின்னு சொல்லி கிளப்பி விடுறீங்களா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லவே, இன்னொரு பக்கம் ஏங்க அப்படி கிளப்பி விடுறதா இருந்தால் இதை விட பெரிய பெரிய விஷயங்களை பண்ணியிருக்க முடியும், பண்ணலையே. இது ஒரு பெரும் நம்பிக்கை. 1354 பிரான்ஸ் சார்ந்து டாக்குமெண்ட் பண்ணப்பட்டது. அதை அப்படிங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். இதுல என்ன தவறு இருக்குன்னு இன்னொரு பக்கம் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த டிபேட் இன்னைக்கு 2026 வரைக்கும் ஓஞ்சபாடு இல்லை, இன்னும் பெருசா போய்கிட்டு இருக்கு. இன்னும் இந்த ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு மத்தியில் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? ஜெனட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க மத்தியில் இன்னும் பெரும் விவாதம் போயிட்டு இருக்கு. ஆர்கியாலஜிஸ்ட் இவங்க மத்தியிலும் போயிட்டு இருக்கு. ஃபாரன்சிக் சயின்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்களே, இவங்க சைட்லயும் ஃபுல்லா இன்னும் டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. கிறிஸ்டியன் ஸ்டடீஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க பாருங்க, கிறிஸ்தவம் சார்ந்து ஃபுல்லா தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு ரிசர்ச்சை பண்ணிட்டே இருப்பாங்களே, அவங்களா இருக்கட்டும். இப்படி யாராலையுமே ஒரு நிலையான முடிவுக்கு வர முடியல. இதுதான் சொல்லி ஒருத்தவங்க ஒரு தேரியை எடுத்து வச்சாங்கன்னா இது கிடையாது, இப்போ இது தப்பு, இதுதான் அப்படின்ட்டு இன்னொரு தேரி மேலே வருது. இப்படி லேயரா மாறி பெருசா போயிட்டு இருக்க தவிர இன்னொரு முடிவு இங்க கிடைச்ச மாதிரியே தெரியலங்க. இன்னொரு பெருங்குழப்பம் என்ன தெரியுமா, இந்த கிளாத் எப்போ பயன்படுத்தப்பட்டுச்சு இது சார்ந்த எக்ஸாக்ட் டேட்டை இது வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல. அப்போ அந்த கிளாத்தோட உருவாக்கத்தை பற்றி அந்த டேட்டை மட்டும் கரெக்டாக சொல்லிட முடியுமா என்ன? புரியுதா? நான் சொன்ன இந்த 2 கேள்விகளுக்குமான பதில் கிடைக்காம குழப்பம் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஷவுட் ஆஃப் டூரின் இருக்குல்ல, இதில் இயேசு கிறிஸ்துவோட இரத்தக்கரை படிஞ்சிருக்கிறதாவும், அவரோட காயங்கள் இருக்குல்ல, அதோட சதை துணுக்குகள் இருக்கும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் இந்த துணியில் டச்சாக இருக்கிறதாவும் பல பேர் ரொம்ப ஆழமாக நம்புகிறாங்க இது வரைக்குமே. ஸோ கிறிஸ்டியானிட்டி சார்ந்து எவ்வளவோ ஆர்டிஃபேக்ட்ஸ் இருந்தாலும்
அதில் எல்லாரும் ரொம்ப பெருசாக பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஷவுட் ஆஃப் துரின் தான். அண்ட் மோஸ்ட் ஸ்டடிடு ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த ஷவுட் ஆஃப் துரின் தான். கிட்டத்தட்ட 3 மேஜர் கனெக்ஷன்ஸ் இது ஒன்றுத்த மட்டுமே இணைக்கும். அதனால தான் மற்ற ஆர்டிஃபேக்ட்ஸை விட இது மேலே மக்களோட மோகம் அந்த அளவுக்கு இருக்கும். கிறிஸ்தவர்கள், ஜீசஸ், அன்னை மரியா இவங்களுக்கு அடுத்தபடியா பெரும் வணக்கத்திற்குரியதை பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஷவுட் ஆஃப் துரின் தான். நான் சொன்னல 3 விஷயங்கள் கனெக்ட் பண்ணுறது இந்த ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு, அது என்னன்னா ஜீசஸ் கிரைஸ்ட்டை க்ரூசிஃபிக்ஷன் பண்ணாங்களே, அவர் உயிர் பிரியுதுல, அப்போ அவரோட உடம்ப தொட்டுட்டு இருந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட். இதுக்கப்புறம் அவரை பரியலுக்கு உட்படுத்தினாங்களே, நல்லடக்கம் செய்கிறது சார்ந்த ப்ராசஸ் போகும் பார்த்தீங்களா, அப்போ பயன்படுத்தப்பட்டதும் இதே கிளாத்து தான். இதெல்லாம் தாண்டி ஜீசஸ் அவர்கள் ரெசரக்ஷன், அதாவது உயிர் தெழுதல்னு சொல்லுவோம் பாருங்க தமிழ் நம்ம, இந்த விஷயம் நடக்கும்போதும் அவர் உடம்போடு ஒட்டி இருந்த துணியாவும் இந்த துணி தான் கருதப்பட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த 3 விஷயங்களை கனெக்ட் ஆன ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்றதுனாலேயே உலகம் முழுக்க இது சார்ந்த டிபேட்டும் பெருசாக போயிட்டு இருக்கு. இந்த ஷவுட் ஆஃப் துரினை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு துணி அப்படின்னு மைண்டில் வச்சுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கண்டென்ட்டு. 1978 இந்த ஷவுடை பேஸ் பண்ணி சில மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த சாம்பிள்ஸ்னு வச்சுக்கலாம், மைண்டில் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இந்த ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்களே, இட்டாலியோட படோவா யூனிவர்சிட்டியை சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ், அவங்க இந்த கிளாத்தை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது சில வருஷங்களாக போயிட்டு இருக்குங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வர வர, டெக்னாலஜிக்கல் அப்டேட்ஸ் வர வர, அதுக்குள்ளேயும் இந்த விஷயத்தை உள்ளீடாக வச்சு இன்புட்ஸாக கொடுத்து அவங்க ரிசர்ச்சை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்படி அவங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே அனாலிசிஸை பண்ணி முடிக்கிறாங்க. இது கூடவே டிஎன்ஏ டெஸ்டிங்கும் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஸ்டடிக்கு ஒரு டைட்டிலை வச்சு இப்போ அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இப்போ உலகத்தோட பார்வைக்கு இந்த ஸ்டடி ரிசல்ட் வந்திருக்குல்ல, இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் சொல்லியிருந்தார் இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ அதான் எக்ஸாக்டாக நடந்திருக்க மாதிரி இருக்கு. நான் அந்த ரிசல்ட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டடியோட டைட்டில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன், அப்போ தான் தெளிவாக புரியும். DNA traces on the Shroud of Turin, Metagenomics of the 1978 official sample collection. எதுக்கு அஃபிஷியல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, சும்மா ஏதோ ஒருத்தவங்க ஏதோ கொடுத்தாங்கன்னு சாம்பிளை கலெக்ட் பண்ணி அது மூலமாக வெளியே வந்த ரிசல்ட் கிடையாது. இது அதிகாரப்பூர்வமாக கலெக்ட் பண்ணப்பட்ட சாம்பிள் இருக்குல்ல, அதை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்ச ரிசல்ட் தான் இதுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. த லேண்ட்செட் மாதிரி உலக புகழ்பெற்ற மருத்துவ இதழ்களில் மருத்துவம் சார்ந்த சில விஷயம், சயின்ஸ் சார்ந்த சில விஷயங்களை அவங்க அடிக்கடி ரிசர்ச் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் மாதிரி. அதுபோல் BioRxiv அப்படின்ற இந்த போர்ட்டலில் இந்த ஸ்டடி ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறது அந்த ஸ்டடி ரிசல்ட்டை பற்றி தான். இந்த கிளாத் சார்ந்தவங்க என்னென்ன இப்போ சொல்கிறாங்கன்னா, 38.7% ஆஃப் டிஎன்ஏ கண்டாமினேஷன் இது இந்தியன் லைனேஜஸில் இருந்து தான் வந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தெளிவாக சொல்கிற மக்களே, இந்த கிளாத்தை உருவாக்கணும்னாக்கா நூல் தேவையில்ல, லினன் கிளாத்தில் இது. ஸோ இதுக்கான நூல் இந்தியாவில் இருந்து தான் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டடி மூலமாக. ஸ்டடியை பண்ணவங்க இந்தியன்ஸ் கிடையாது, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம இது பெருமை பித்துறதுக்காக பண்ணுற விஷயம் கிடையாது. யாரோ பண்ணி இந்தியாவை இப்போ கை காமிச்சிருக்காங்க. இண்டஸ் வேலி இருக்குல்ல, அந்த டைமில் ஏன்ஷியன்ட் இந்தியா சார்ந்து அங்கே இருந்து தான் இந்த நூல் பெறப்பட்டு, இல்லை யாருக்கு தெரியும், இந்த கிளாத்தை கூட அங்கே உருவாக்கியே கொடுத்துருக்கலாம், அவங்க இங்கே அமைச்சிருக்கலாம் அப்படின்றாங்க. இதை எப்படி டேர்ம் பண்ணுறாங்க தெரியுமா? இந்த ராபினிக் யூதர்களுக்கான புத்தகம் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஹிண்டோயின் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. HINDOYIN ஹிண்டோயின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பண்டைய இந்திய நிலப்பரப்பு இருக்குல்ல, அதை குறிக்கிற வார்த்தை பதம். என்ன ப்ரோ, இந்து மார்க்கம் சார்ந்து இந்தியா புனிதத்திலையும் புனிதம் எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ்டியானிட்டி சார்ந்துமா இங்கேருந்து இவ்வளோ விஷயங்கள் போயிருக்கா? அப்போ கிளாத்தை பேஸ் பண்ணி இங்கேருந்து போயிருக்குன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் சார்ந்தோம். அப்போ இந்தியா டச்சே ஹெவியாக இருக்குமே. அப்போ ஜீசஸ் கிரைஸ்டே நம்ம நிலப்பரப்பை சேர்ந்தவராக இருந்தான்ட்டு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே, ஆய்வு பண்ணி நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். நம்மளோட மனசில் இருக்கிறத உண்மைன்னு சொல்லி எல்லாரும் நம்ப வச்சிடக்கூடாது. அதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ பல பேர் இந்த செய்தியை கேட்டு ஷாக் ஆகுறீங்களா? 2015 வருஷமே கியானி பாரக்சியா, ஆக்சுவலாக இவங்க வேறு யாரும் இல்லை, இப்போ இந்த ஸ்டடி ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களே, இந்த ரிசர்ச் டீமோட லீடே இவங்க தான். அது மட்டும் இல்லை, இப்போ வெளியாக இருக்க இதே விஷயத்த 2015 சொல்லிட்டாங்க. அது இப்போ தான் பல பேர் கவனத்துக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைமாக கிளைம் பண்ணது இவங்க தான். அதாவது இந்த லினன் இருக்குல்ல, இதுக்கும் இந்தியாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு அப்பயே சொல்லிட்டாங்க 2015. இப்போ 2026 அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த ஸ்டடி மூலமாக. இவரும் சரி, ஒரு டீமும் சரி, இதே ரிசல்ட்டை அப்பயே சொல்லியிருந்தாங்களே. ஸோ அதையும் இப்போ வெளியாக இருக்க ஸ்டடி ரிசல்ட்டையும் மனசில் வச்சு பல பேரும் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு இந்தியர் அப்படின்ட்டு. ஆனால் தெளிவாக சொல்கிற மக்களே, ஒரு விஷயம் நடந்தால் அதை நம்ம டீப்பாக போய் பார்க்கணும். மேலோட்டமாக பார்த்துட்டு இதுதான் முடிவுக்குன்னு வந்துடக்கூடாது. ப்ரோ, ஜீசஸ் கிரைஸ்ட் இந்தியானா இருந்தால் நம்மள பெருமை தானே, இதே நீங்கள் மறுக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, உண்மை ஒன்று இருக்குல்ல, நம்மளுக்கு 100% உண்மை தெரியாமல் ஒத்துக்க முடியாதுல்ல. எதுக்கு சொல்கிறேன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். அந்த ரிசல்ட்டை ஃபுல்லாக நான் இன்னும் உங்களுக்கு படித்து காட்டுறேன். இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலோட ட்ரேசஸ் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கேட்ஸு, டாக்ஸு, நம்ம வளர்ப்போமே பூனைங்க நாய்ங்க,
இது சார்ந்த ட்ரேசஸ் இருந்திருக்கு அந்த கிளாத்தில். அந்த ஃபார்ம் அனிமல்ஸ் இருக்குல்ல, இந்த கோழி குஞ்சுங்க, ஆடுங்க, பன்றிகள், அப்புறம் இந்த குதிரைங்க, இதோட ட்ரேசஸும் இருக்குது. இதெல்லாம் விடுங்க, வைல்டு அனிமல்ஸான இந்த டீரு, ரேபிட்டாக இருக்கட்டும், இந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும்ல அதுவாக இருக்கட்டும், ஈக்கள் முதற்கொண்டு அதோட ட்ரேசஸ் எடுத்திருக்காங்க. இந்த பிளான்ட் ஸ்பீஷிஸ் இருக்குல்ல, அதங்க கேரட்டு, வீட்டு, இது போல விஷயங்களா இருக்கட்டும். இது கூட இந்த ஸ்பைசஸ், பெப்பர்ஸ், டொமேட்டோஸ், பொட்டேட்டோஸ்னு இவ்வளோ ட்ரேசஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி மீன் வகைகள், இந்த ஃபிஷ் ஸ்பீசிஸையும் அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா கிரே முல்லட்டாக இருக்கட்டும், அட்லாண்டிக் கார்டாக இருக்கட்டும், ரே ஃபைண்ட் ஃபிஷஸ்னு இவ்வளோ ட்ரேசஸ் உள்ள கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாம் தாண்டி தான் ஹியூமன் மெட்டீரியலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ புரியுதா எதுக்கு முன்கூட்டியே முடிவுக்கு வரவான்னு இப்போ சொன்னேன்னு சொல்லிட்டு. பயாலஜிக்கல் கண்டாமினேஷன் இருக்குல்ல, இது கடந்த பல்லாண்டுகளாகவே தொடர்ந்து நடந்திருக்கும்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேசஸ் இருக்குல்ல, இதெல்லாம் மெடிட்டரேனியன் ரீஜனுக்கு உட்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பக்கம் தான் இது இருக்கு. நம்ம பைபிள் சார்ந்து படிக்கிறோம்ல, இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தாரு வளர்ந்தாருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் அது உண்மைன்ற மாதிரி தான் இந்த வார்த்தை நம்மளுக்கு சொல்லுது, மெடிட்டரேனியன் ரீஜன் சொல்லிட்டு. ஸோ இந்தியன் நம்ம 100% இப்போ கிளைம் எடுத்துக்க முடியாதுல்ல. ஒரு வேளை ஃபியூச்சரில் ஏன்னா மெகா ஆய்வு ஒன்று நடந்து ஆத்தென்டிகேஷனாக நடந்து அப்போ வேணா இல்லைங்க ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு இந்தியன் தான், இதை நிரூபிக்க பாருங்க இவ்வளோ சான்று இருக்குன்னு ஒருத்தவங்க சொல்லி அதை லட்சக்கணக்கான மூளைகள், அறிவார்ந்த மூளைகள் அதை ஃபுல்லாக கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணி ஓகேப்பா இதான் முடிவு வந்துட்டாங்கன்னா அப்போ நம்ம கொண்டாடுவோமே, அதற்கு வெயிட் பண்ணுவோம், எதுக்கு அவசரப்பட்டுக்கிட்டு. த பாசிபிள் எக்ஸ்பிளனேஷன் இப்போ என்ன தெரியுமா கொடுக்குறாங்க நிறைய ஆய்வாளர்கள். ரோமன்ஸ் இருக்காங்களே, ஜீசஸ் கிரைஸ்டோட ஸ்டோரி தெரிஞ்ச எல்லாருக்கும் ரோமன்ஸை மறக்க முடியுமா? எங்கே ஆரம்பித்து என்னென்ன பண்ணாங்க நம்மளுக்கு நினைவு இருக்குல்ல. இந்த ரோமன்ஸ் இந்திய நிலப்பரப்பில் இருந்து இந்த லினனை இம்போர்ட் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா அந்த டைமில் கடல் தாண்டி நம்ம வணிகம் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்தியாவில் மற்ற நிலப்பரப்புகளை விடுங்க, தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணவங்க நிலப்பரப்பை யோசிச்சு பாருங்க மக்களே. உலகம் முழுக்க கடல் வழியாக பெரும்பாலான ராஜ்யங்களை பிடிச்ச பெருமை தமிழர்களுக்கு உண்டு. ஸோ அந்த டைமில் வாணிபம் ஃபுல்லாக நடந்திருக்குல்ல, ரோமோ அதுதான் அது வரைக்கும் போயிட்டு. ஸோ இங்கேருந்து இந்த ஒரு யானை கண்டிப்பாக யாராவது கொண்டு போய் கொடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க. இங்கேருந்த வாணிபர்களோ இல்லைனா அவங்க வந்து எடுத்துகிட்டு போனாலும் சம்திங், ஆனால் இங்கேருந்தா போயிருக்கோன்றாங்க. தமிழ்நாட்டில் சொல்லலைங்க, இந்திய நிலப்பரப்புன்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை, அது நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த ஷவுடை இந்தியன் ஆரிஜின், இட் மீன்ஸ் இந்தியாவை சேர்ந்தவங்க தான் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதை சார்ந்து தான் இந்தளவுக்கு ட்ரேசஸை நாம் இப்போ ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்றாங்க. ஸோ இதுதான் இப்போ நம்ம டிஎன்ஏ ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்குதுன்ட்டோம் இந்த ஒரு தியரியை முன்வைக்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸு. சரி, மற்ற ரிசர்ச்சை சொல்கிறத விடுங்க, இந்த ரிசர்ச்சை பண்ணாங்களே அவங்க என்ன சொல்கிறாங்க இதை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டவுடை மல்டிபிள் இண்டிவிஜுவல்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. தொட்டாலே அதை ஹேண்டிலிங் இடத்துல ஓகேவா தொட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதோட ஒரிஜினல் டிஎன்ஏ எது, இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். இயேசு கிறிஸ்து மேலே ஒருத்தவங்க போர்த்தி இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க யார் என்னன்றது தெளிவாக நம்மளுக்கு தெரியாது. உண்மையான கிளாத்தாக இது இயேசு கிறிஸ்துவோட உடம்பு அலங்கரிச்ச கிளாத்தாக தான் சொல்கிறேன். அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு, பல பேர் தொட்டு இருப்பாங்க. அதை இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் இதுதான் முடிவுன்னு எப்படி வர முடியுன்ற மாதிரி தான் பல பேரும் கேட்க விளைஞ்சிருக்காங்க. அதுவும் அனிமல்ஸு, ஃபிஷ்ஷஸ்ஸு, இதுமாரி சார்ந்தெல்லாம் ட்ரேசஸ் இருக்குல்ல. ஸோ குழப்பத்தை இன்னும் அது அதிகமாக்கி விட்ருவாங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், ஜீசஸ் கிரைஸ்டுக்காவது சாதி மதம் அப்படின்ற முத்திரைக்குள்ள தயவு செஞ்சு ட்ராப் பண்ணி வைக்காதீங்க. அவருக்கு அந்த முத்திரை தேவையில்லை. எதுக்குன்னா இந்த நியூஸ் வெளியே வந்துச்சுல, வெளியே வந்ததுமே பாத்தியா இந்த மாதிரி தெரியாமல் போயிடுச்சு நம்மளுக்கு, இந்தியரா அப்போ நம்ம ஆளுங்களாக தான் இருக்கும் வருது அந்த வார்த்தை. இப்போ வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. சவுத்தில் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் நினைக்காதீங்க, நார்த் வரைக்கும் வந்துட்டு இருக்கு. உலகம் எங்கே முன்னேறி போயிட்டு இருக்கு, கடவுளுக்கே ஜாதி சாயம் பூசுகிற ஆட்கள் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கர்மந்தரெலாம் தேவையில்லை. ஜீசஸ் கிரைஸ்ட்டை நம்ம எல்லா மார்க்கங்களுக்கான பொதுவானவராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எப்படி சித்தர்களை சொல்லுவோம், எந்த மார்க்கத்திலும் அடைக்க முடியாதுப்பா, அவங்க இறை தூதர்களாக வந்தாங்க, மனுஷ குலத்துக்கான பல விஷயங்களை பண்ணாங்க, இன்னும் இங்கே இருக்கிறதா நம்பிட்டு இருப்போம். கிட்டத்தட்ட அதே நம்பிக்கை தான் இந்த இறை தூதர் சார்ந்து நாம வச்சிருக்கோம். எல்லா மார்க்கங்களையும் மதிப்போம், எல்லா கடவுள்களையும் போட்டுருவோம். இதை பண்ணாலே பிரச்சனை வராமல் இருக்கும். அனைவருக்கும் இனிய குட் ஃப்ரைடே நல்வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்,
இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.